ஹாய் ஆல், வெல்கம் டு வண்டர்ஸ் ஆஃப் விமன் யூடியூப் சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சில பர்சனல் காரணத்தால் போட முடியல. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சல்வார் தான். ஸோ அதுக்கான ட்ராயிங் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இது நம்ம நார்மல் சல்வார் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. நான் என்னோட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பேசிக் நார்மல் சல்வார் தான், ஸ்டிச்சிங் தான், கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேஸ்ட் எடுத்துக்கணும். வேஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துடணும். ஃபுல் டைட் வச்சு எடுத்துடணும். நீங்கள் எங்கே கரெக்டாக டைப் பண்ணுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 34 வருது. சரிங்களா? வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 34 வருது. அண்ட் தென் ஃபுல் லென்த் இங்கே டைப் பண்ணுவேன். சரிங்களா? இங்கே டைப் பண்ணுவேன். இந்த மாதிரி டேப் தள்ளி இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்படி குனிஞ்சு எடுக்கிறது, குனிஞ்சு பார்க்கறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அதே மாதிரி நின்றுட்டு இந்த ஃபுல் லென்த் மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த பார்த்தீங்கன்னா 40. சரிங்களா? அண்ட் ஹிப் ரவுண்ட் இல்லைன்னா சீட்டுன்னு சொல்லுவோம் இந்த இடத்த நம்ம. அதாவது இங்கே இதுவும் மீடியம் டைட்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப இந்த மாதிரி இறுக்கி இப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மீடியமாக. டேப் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்லேருந்து இந்த மாதிரி வரணும். இதுக்கு 42 வருது. சரியா? பாட்டம் வித் பார்த்தீங்கன்னா மாதிரி எடுக்காதீங்க. இந்த மாதிரி பாட்டம் வித் எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி தான் எடுக்கணும். உங்கள் கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இப்படி வச்சு எடுங்க எப்போவுமே பாட்டம் வித் 13. ஏன் நம்ம பாட்டம் இந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, நம்ம சல்வாரில் கால் வந்து இப்படி வச்சு நீங்கள் எடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் வரும். மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா, 10 தான் வருது. அதுவே இப்படி வச்சு எடுக்கும்போது 13 வருது. சரியா? ஸோ அது போடும்போது கால் நமக்கு உள்ளே போகணுன்னா இந்த மெத்தடில் தான் நீங்கள் எடுக்கணும். இது 13 inches. இந்த 4 மெஷர்மெண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு. நம்ம சல்வாரை கட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதை கட்டிங் வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சல்வாரில் இது வந்து நம்மளுடைய வேஸ்ட் பேண்ட், மேலே வரக்கூடிய வேஸ்ட் பேண்ட். இது வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம தனியாக தான் கட் பண்ணுவோம். ஃபுல் லென்த்துலேருந்து வேஸ்ட் பேண்டை தனியாக கட் பண்ணி எடுப்போம். இது வந்து கிராச் பாயிண்ட் நடுவில் வருது. இது கீழே தெரியும் உங்களுக்கு பாட்டம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த்துலேருந்து நம்ம வேஸ்ட் பேண்டை ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது ஃபர்ஸ்ட் எப்படி வேஸ்ட் பேண்டை தனியாக மைனஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் லென்த் டிவைடட் பை 6 + ½ inch. சரிங்களா? அதாவது நம்மளுடைய பேண்ட்டோடைய ஃபுல் லென்த்லேருந்து டிவைடட் பை 6 + ½ inch. ½ inch வந்து ஸ்டிச்சிங்க்கானது. சரிங்களா? ஃபுல் லென்த்லேருந்து வேஸ்ட் பேண்டோட 6ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் ½ inch நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? பேண்ட் ஃபேப்ரிக் ஃபர்ஸ்ட் இதை நம்ம எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டர் வைஸ் மெஷர் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரிங்களா? 2 மீட்டர் இருந்தாலே போதும் நம்ம சல்வார் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. நான் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ 39ன்றது 1 மீட்டர். சரி, 2ஆக மடித்து போட்டிருக்கிறதுனால 2 மீட்டர் பேலன்ஸ் உள்ள ஃபேப்ரிக் இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். சல்வாரில் சில துணியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சில துணிகளில் பார்த்தீங்கன்னா ஒய்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி துணியை நம்ம ஃபோல்ட் பண்ணி போடணும். ஒய்டாக இருக்கும்போது நீங்கள் ஒய்டில் திருப்பி போடணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டில் திருப்பி போடணும். ஏன்னா எப்போவுமே பிரிண்டட் ஃபேப்ரிக் எடுத்திங்கன்னா இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டிசைன் ஒய்டாக போச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? இப்போ என்னோடய டிசைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த பக்கமாக நான் இப்போது ஃபோல்ட் பண்ணி போட போகிறேன். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் இன்றைக்கி பிரிண்டட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஃபர்ஸ்ட் வேஸ்ட் பேண்ட் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற அந்த லென்த்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கான ஃபார்முலா ஃபுல் லென்த் டிவைடட் பை 6 ப்ளஸ் ½ இன்ச். சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ் டிவைடட் பை 6 பார்த்தீங்கன்னா 6.66 ப்ளஸ் ½ இன்ச். சரிங்களா? 7.16. இதுதான் வந்து என்னுடைய வேஸ்ட் பேண்டோடைய லென்த்து. சரிங்களா? வேஸ்ட் பேண்டோடைய என்னுடைய ஃபுல் லென்த்துலேருந்து இதை நான் மைனஸ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் அதை தனியாக ஸ்டிச் பண்ண போகிறேன் இல்லையா, அதனால் அதை இங்கே மைனஸ் பண்ணிடுறேன். 40 மைனஸ் 7.16 பார்த்தீங்கன்னா 32.84. அதாவது 32.75 மேலே இருக்கிற நெக்ஸ்ட் லைனில் நான் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னுடைய துணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாததுனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது அதை ஈவன் பண்ணிக்கிறேன். கிளாத் எப்போவுமே ஈவனாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதை ஈவன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது 32.75 மேலே இருக்கிற ஒரு பாயிண்டில் நான் மார்க் பண்ணணும். இந்த 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதனால் நான் 33லேயே மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இதையுமே நான் ஈக்குவலாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராச் பாயிண்ட்டை தான் இதில் மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? கிராச் லென்த் எப்படி ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுனா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோராயமாக வைப்பாங்க. ஒரு 8 இன்ச்சஸ் வைக்கலாம், 7 இன்ச்சஸ் வைக்கலாம், அவங்க ஹைட்டை வச்சு வைப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான கிராச் வைக்கிறீங்களோ அது அவங்களுக்கு அவ்வளவும் ஃப்ரீனஸை கொடுக்கும். அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா hip round divided by 4 plus 4 inch minus belt plus 1 inch. சரிங்களா? இது வந்து பார்க்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் ஈஸி தான். நம்மளுடைய ஹிப் ரவுண்ட், அதாவது வேஸ்ட்டோ ஹிப் ரவுண்டுன்னு சொல்லி நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் 42 டிவைடட் பை 4 பார்த்தீங்கன்னா 10.5 ப்ளஸ் 4 இன்ச் நான் ஆட் பண்ணுறேன் 14.5 மைனஸ் நம்ம பெல்ட் எவ்வளோ இருந்தது, வேஸ்ட் பெல்ட்டு 7.16. வேஸ்ட் பேண்ட் வேஸ்ட் பெல்ட் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இப்போது 7.34 ஆகிடுச்சா, மைனஸ் 1 இன்ச், சாரி ப்ளஸ் 1 இன்ச் அது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 8.34 வந்தது. அதாவது 8.25 மேலே இருக்கிற நெக்ஸ்ட் பாயிண்டில் நான் இதை மார்க் பண்ணுறேன். இதை நான் கரெக்டாக தான் மார்க் பண்ணுறேன். அதுக்கான கேல்குலேஷன் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்னுடைய ஹிப்பு ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சஸ் டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 இன்ச் மைனஸ் 7.16 ப்ளஸ் 1 இன்ச். 7.16ன்றது என்னுடைய வேஸ்ட் பேண்ட். இந்த 42 இன்ச்சஸை 4ஆல் டிவைட் பண்ணால் 10.5 வந்துதான். அது கூட 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும், மைனஸ் 7.16 வேஸ்ட் பேண்ட் அகைன் ப்ளஸ் 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக ஆட் பண்ணுறேன். சரிங்களா? 10.5 ப்ளஸ் 4 இன்ச் 14.5. சரிங்களா? மைனஸ் 7.16. 7.16ன்றது வேஸ்ட் பேண்ட். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன். 7.16 என்னுடைய வேஸ்ட் பேண்ட். ஃபார்முலாவில் அதுதான் இருக்குது. ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 மைனஸ் பெல்ட் ப்ளஸ் 1 இன்ச். இந்த பெல்ட் இடத்துல வேஸ்ட் பேண்டுன்னு வரணும், இல்லை வேஸ்ட் பெல்ட்டுன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 8.34, அதாவது 8.25 மேலே இருக்கிற ஒரு பாயிண்டில் நான் மார்க் பண்ணுறேன். இதில் என்னுடைய மெஷர்மெண்ட்டில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது வேணாலுமே வரலாம் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த கிராச் ரவுண்டு கர்வ் எடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இது. அதாவது உங்களுடைய ஹிப் ரவுண்ட் 20லேருந்து 29 வரைக்கும் இருந்ததுன்னா 1.5 இன்ச் எடுக்கணும். 30 to 39னா 2 இன்ச் எடுக்கணும். 40 to 49னா 3 இன்ச்சஸ் எடுக்கணும். 50க்கு மேலே எவ்வளோ இருந்தாலுமே 3.5 4 கூட வச்சுக்கலாம். ஸோ இதை எண்டுலேருந்து, அதாவது அந்த ஃபுல் எண்டுலேருந்து உள்பக்கமாக நான் ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? அந்த கிராச் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிராச் லென்த்துக்கான ஃபார்முலா. இது பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா கிடையாது. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது டிஸ்டன்ஸ் வரும். ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராச் டிஸ்டன்ஸ் வரும். ஸோ இப்போ அந்த கர்வை நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த கிராச் லென்த்துலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு
அதை ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறோம். சரிங்களா? இது எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தோராயமாக தான் இந்த க்ராச் லென்த்தும் வைப்பாங்க, இந்த க்ராச் டிஸ்டன்ஸும் வைப்பாங்க. ஆனால் நம்ம ப்ரொஃபஷ்னலாக அட்வான்ஸ் மெத்தடில் போகிறதுனால நான் என்ன இங்கே படித்தேனோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? இது என்னுடைய பாட்டம் வித் 6.5 13 இன்ச்சஸ் வந்தது இல்லையா, அதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 6.5. இதில் நீங்கள் 1/2 இன்ச் இல்லை 0.25 இன்ச்சஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணி லூஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ராச் பாயிண்ட்டுமே நம்ம பாட்டம்லையுமே வந்து இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் லெக் கர்வ் வச்சு. இந்த லெக் கர்வ் இல்லாமல் கூட ஜாயின் பண்ணலாம். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபுல் லென்த்துலேருந்து வேஸ்ட் பேண்டை மைனஸ் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணியிருந்தேன். இப்போது நான் இங்கே கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச் விடலை. ஃபஸ்ட்டு நான் டாப்லேருந்து துணி எடுத்து அட்டாச் பண்ணலான்னு நினச்சேன், அதை கான்ட்ராஸ்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் அது இங்கே செட் ஆகலை. அதை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அந்த பிரிண்டட். ஸோ எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி நான் இங்கே மார்க் பண்ணுறேன். நான் பாட்டம் கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். நான் உங்களுக்கு அது ஸ்டிச்சிங் வீடியோவில் காமிக்கிறேன். சரிங்களா? இது ப்ளஸ் 2 இன்ச்சஸ் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இல்லை உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சஸ் இருக்கும். க்ராச் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 8.34. சரிங்களா? இந்த க்ராச்சுக்கான ஃபார்முலா இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணேன். ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 4 இன்ச் மைனஸ் பெல்ட் ப்ளஸ் 1 இன்ச். சரிங்களா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு 8.34 கிடச்சிது. க்ராச் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ். என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு 3 இன்ச்சஸ். இதை நான் வந்து ஒரு காலமாக நான் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் ஆட் பண்ணுறேன். இந்த தென் பாட்டம் 6.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக நான் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கேன். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் வீடியோஸ் எல்லாமே. தென் இந்த க்ராச் பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வேஸ்ட் பேண்டை கட் பண்ண போகிறோம். எல்லா ஃபேப்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்காது. ஸோ அதை ஈவன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த மாதிரி லைன் ஒன்று மேலே போட்டுக்கோங்க. ஈவனாக இருந்தால் ஓகே, பட் ஈவனாக இல்லாத போது நமக்கு ஸ்டிச்சிங் மாறும். இப்போ நம்ம வேஸ்ட் பேண்டை கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பேண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு 7.16 அதாவது லென்த்து, வேஸ்ட் பேண்டோட லென்த்து. சரிங்களா? ப்ளஸ் நான் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணுறேன், half இன்ச் ஸ்டிச்சிங்க்காக ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் மேலே நாடா வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் நாடாக்காக. ஸோ அதுக்காக ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணுறேன். ஓவராலாக நான் 2 இன்ச்சஸ் ஆட் பண்ண போகிறேன் இங்கே. சரிங்களா? 9.16 7.16 இருந்தது, 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணால் 8.16. 1 இன்ச் வந்து ரெண்டு சைடுமே half இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போக போகுது. 1 இன்ச் பார்த்தீங்கன்னா நாடாக்காக உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக நான் இங்கே ஆட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. இது வந்து 7.16 லென்த்து, வேஸ்ட் பேண்டோட லென்த்து. நான் மேலே ஒரு நாடாக்காக ஒரு 1 இன்ச் மடித்து தைப்பேன். சரிங்களா? ஸோ அதுக்காக 1 இன்ச், அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ½ இன்ச் மடித்து தைச்சிட்டு தான் அண்ட் 1 இன்ச்க்காக நாடாக நான் மடித்து தைப்பேன். இது கீழே ½ இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக. ஸோ ஓவராலாக 2 இன்ச்சஸ் ஆகிடுச்சா? ஃபோல்டு ரெண்டு சைடுமே ½ இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் வந்து நமக்கு மேலே நாடாக்காக மடித்து தைக்க. ஸோ 9.16 இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி அதை கரெக்டாக லைன் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே சரி வேஸ்ட் பேண்ட்லேயுமே துணி வந்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் ப்ராப்ளம் வரும். ஸோ எப்போவுமே கிளாத் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரி, வித்து இப்போ வேஸ்ட் பேண்டோட வித்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா ஹிப் ரவுண்ட் ப்ளஸ் 5 இன்ச் டிவைடட் பை 2. இங்கே நான் 4ஆக போட்டுக்கிறதுனால என்னுடைய துணியை 4ஆன்னு நான் போட்டுக்கிறேன், ப்ளஸ் 1 இன்ச். சரிங்களா? நீங்கள் 2ஆக போட்டிருந்தீங்கன்னா 2ன்னு போட்டுக்கோங்க, 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 4ஆன்னு போட்டுக்கோங்க. இப்போ என்னுடைய ஹிப் ரவுண்ட் 42 ப்ளஸ் 5 இன்ச்சஸ் போட்டிங்கன்னா 47. அதை டிவைடட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 11.75. சரிங்களா?
ப்ளஸ் 2 இன்ச்சஸ் இங்கே ஆட் பண்ணணும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய துணி ஈக்குவலாக இல்லை, ஃபஸ்ட் அதை ஈவன் பண்ணிக்கிறேன். லென்த் வைஸ் மார்க் பண்ணும்போது ஈக்குவலாக இருந்தது, இப்போ வித் மார்க் பண்ணும்போது துணி கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஈவன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் ஈவனாக இருக்கிறதான்னு சொல்லி பார்த்துட்டு கட்டிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஈவனாக இல்லைன்னா மார்க்கிங்கே பண்ணாதீங்க. ஈவன் பண்ணியாச்சு. இப்போ நான் மார்க் பண்ணிடுறேன். என்னுடைய வித் பார்த்தீங்கன்னா 11.75 இது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 2 இன்ச்சஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். சரிங்களா? 2 இன்ச்சஸ் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, அந்த மிடில் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் தெரியுமா, அந்த நாடா வர இடத்துல. ஸோ அதுக்காக 1 இன்ச் பார்த்தீங்கன்னா அந்த 4 பக்கமுமே 1/2 இன்ச் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். சரிங்களா? இந்த பார்ட் கன்ஃபியூஷனாக இருக்கும். இன்னொரு தடவை அந்த ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணுறேன். ஹிப் ரவுண்ட் ப்ளஸ் 5 inches டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 inches. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேஸ்ட் பேண்ட் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேஸ்ட் பேண்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 7.16 தான். அதில் 2 inches நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 1 inch மேலே நாடாக்காக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 inch பார்த்தீங்கன்னா 1/2 inch வந்து சைடில் ஸ்டிச்சிங்க்காக. சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பேண்ட் வித்து 42 ப்ளஸ் 5 inches. 5 inches பார்த்தீங்கன்னா லூசிங் ஆட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா 4 inches கூட பண்ணலாம், அதுக்கு கீழே பண்ணாதீங்க. சரிங்களா? டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 11.75 இது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது வேஸ்ட் பேண்ட் ப்ளஸ் 1/2 inch டிவைடட் பை 2 இது வரைக்கும் வரதை நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 inches ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா 1 inch வந்து அந்த மிடில் நாடாப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா வேஸ்ட் பேண்டில், அதுக்காகவும் 1 inch பார்த்தீங்கன்னா என்னுடைய 4 ஃபோல்டு இருக்குது. ஸோ அந்த 4 ஃபோல்டு அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 inch போக போகுது. அதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ 2 பக்கம் ஃபோல்டும் 2 பக்கம் ஓப்பன் கிடச்சிருக்கு. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதுக்காக நான் 2 inches ஆட் பண்ணேன். 1 inch மிடில் நாடாக்காக அண்ட் 1 inch 1/2 inch 4 பக்கம் அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ இதோட மெஷர்மெண்ட் பாருங்கள். லென்த்து 9.16 இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 13.75 இருக்குது. பேண்ட் கட்டிங் ஃபினிஷ். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.